பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அருமையான மாணவ மாணவிய கண்மணிகளே, ரியாதுல் பதிஆ கிதாபு நாம் இன்ஷா அல்லாஹ் என்று படிக்க இருக்கின்றோம். இந்த கிதாபில் கிதாபுல் ஹஜ்ஜி வல் உம்ரா என்ற அந்த தொகுப்பை தான் நாம் பார்த்து வருகின்றோம். கிதாபுடைய வரிசையில் இது பாடம் 57. அருமையானவர்களே, 56வது பாடத்துல நம்ம முஸ்தலிஃபா சம்பந்தமாக உள்ள விளக்கங்களை நாம் பார்த்து வந்தோம். அந்த பாடத்தினுடைய இறுதியில் முஸ்தலிஃபாவில் இருந்து 10ஆம் நாள் அதிகாலை பொழுதில் மினாவிற்கு வர வேண்டும். மினாவிற்கு வந்தால் மினாவில் என்னென்ன காரியங்கள் செய்ய வேண்டும் என்பதை பற்றி தான் இன்ஷா அல்லாஹ் இந்த பாடத்தில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஃபைதா வசலு மினன் என்பது முசன்னிஃப் அவர்கள் கிதாபில் கொண்டு வரக்கூடிய இபாரத்தாகும். இங்கே இருந்து தான் இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நம்ம இந்த 57வது பாடத்தை தொடங்க போகின்றோம். நம்ம இந்த பாடத்துக்கு என்ன தலைப்பிட்டிருக்கோம் அப்படின்னா, 10ஆம் நாள் மினாவில். அதாவது 10ஆம் நாள் இது முக்கியமான ஒரு நாள். ஹஜ் பெருநாள் என்று சொல்லுவோம் அல்லவா? இதற்கு அரபியில் யௌமுன் நஹர் என்று சொல்லுவார்கள். ஈதுல் அத்ஹா, இப்படி பல வார்த்தைகள் இருக்கிறது. அப்போ இந்த 10ஆம் நாள் மினாவில் என்னென்ன விஷயங்கள் ஹுஜ்ஜாஜிகள் செய்ய வேண்டும், இதை பற்றி தான் இந்த பாடத்தில் நாம் பார்க்க இருக்கின்றோம். அருமையானவர்களே, 10ஆம் நாள் மினாவிற்கு ஜம்ரத்துல் அகபாவிற்கு கல் எறிய வேண்டும். அதற்குத்தான் இந்த படம் உங்களுக்கு புரிதலுக்காக வேண்டி தரப்பட்டு இருக்கிறது. கல் எறிந்த பிறகு ஹாஜிகள் ஹதி பிராணி கொண்டு வந்தால் அந்த பிராணியை ஹதி கொடுக்க வேண்டும். உலஹியா யாருக்கெல்லாம் சுன்னத்தாக இருக்கின்றதோ அவர்கள் உலஹியா கொடுக்க வேண்டும். அப்போ இங்கே இன்னொரு விஷயத்தை நீங்கள் கவனத்தில் கொள்ளணும். ஹதி என்பது வேறு, உலஹியா என்பது வேறு. ரெண்டையும் போட்டு ஒன்றா குழப்பிடக்கூடாது. அதையும் கவனத்தில் கொள்ளணும். இன்ஷா அல்லாஹ் இதை பற்றி உள்ள விளக்கங்கள் உங்களுக்கு இந்த பாட சுருக்கம் சம்பந்தமாகவே அடுத்து தனியாக உங்களுக்கு ஒரு பிரசன்டேஷன் இன்ஷா அல்லாஹ் தரப்படும். அதற்கு பிறகு ஹல்க் செய்ய விரும்புகிறவங்க தலைமுடியை மலித்து கொள்ள வேண்டும், அல்லது தலைமுடியை கத்தரிக்க விரும்புகிறவங்க கத்தரித்து கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இது பற்றிய விளக்கங்களை தான் நம்ம இந்த பாடத்தில் பார்க்க இருக்கின்றோம். இன்னும் சில விளக்கங்களை நூலாசிரியர் அவர்கள் தருவார்கள். அருமையானவர்களே, இப்போ இந்த மினா சென்ற பாடத்தில் முஸ்தலிஃபாவில் இருந்து மினா வரையிலும் உள்ள தொலை தூரம் என்பதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் தொலை தூரம் இருக்கிறது. இப்போ இங்கே நம்ம மினாவில் இருந்து அடுத்து எங்கே போக வேண்டியது வரும் அப்படின்னா, திரும்ப ஹரமுக்கு தவாஃபுல் இஃபாதாவுக்காக வேண்டி போக வேண்டியது இருக்குது. அதனால அந்த ஒரு தொலை தூரத்தையும் நாம் தெரிந்து கொள்ளலாம். மினா என்பது வாதின், அது ஒரு ஓடை. துஹீது பிஹில் ஜிபாலு, அந்த பகுதியை மலைகள் சூழ்ந்து இருக்கிறது. தகஉ ஃபி ஷரகி மக்கத்த, மக்காவின் கிழக்கு பகுதியிலே தான் இந்த மினா இருக்கிறது. அல தரீகி பைன மக்கத்த வ ஜபலி அரஃபத, மக்காவுக்கும் அரஃபாவுடைய மலைக்கும் மத்தியில் உள்ள அந்த பாதையில் தான் இந்த மினா இருக்கிறது. மினா என்ற இந்த பகுதி. வ தபஉது அனில் மஸ்ஜிதில் ஹராமி நஹ்வ 6 கிலோமீட்டர் தக்ரீபன். அதாவது மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து இந்த மினா ஒரு 6 கிலோமீட்டர் தொலை தூரத்தில் இருக்கிறது. ஏன்னா அடுத்து மினாவில் இருந்து மஸ்ஜிதுல் ஹராமுக்கு போக வேண்டியது இருக்கு. அதனால இங்கே உங்களுக்கு இந்த விளக்கத்தையும் தரப்படுகிறது. வாருங்கள், இதை பற்றி நம்ம இன்னும் கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். அதற்கு பிறகு அருமையானவர்களை, இந்த கல்வி சேவையை நம்முடைய
ரகீப் கல்வி அறக்கட்டளை தான் செய்து வருகிறது. எனவே நன்மையில் நாம் எல்லோரும் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் எல்லோரும் துஆ செய்யுங்கள். இன்னும் நமது கல்வி அறக்கட்டளைக்கு ஆதரவு தாருங்கள். அன்பிற்குரியவர்களே, இந்த கல்வி அறக்கட்டளையினுடைய வளர்ச்சிக்காக வேண்டி இந்த சேவைகள் எல்லாம் நல்ல முறையில் எவ்வித தடைகளின்றி தொடர்ந்து நடப்பதற்காக வேண்டி நீங்கள் யாரும் நன்கொடைகள் வழங்க விரும்பினால் ரகீப் கல்வி அறக்கட்டளையினுடைய வங்கி கணக்கு இங்கே தரப்பட்டு இருக்கிறது. இதில் நீங்கள் தாராளமாக செலுத்திக் கொள்ளுங்கள். ஆர்கிவ் ரகீப் கல்வி அறக்கட்டளையினுடைய QR கோடு இங்கே தரப்பட்டுள்ளது. இதை நீங்கள் ஸ்கேன் செய்தும் நீங்கள் உங்களுடைய நன்கொடைகளை தாராளமாக அனுப்பலாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு பரக்கத் செய்வானாக. அன்பிற்குரியவர்களே, இன்று நம்ம படிக்க போற இந்த பாடத்துல நம்ம முக்கியமாக தெரிய வேண்டியது என்ன அப்படின்னா, அதாவது மினாவிற்கு வந்தவுடன் முஸ்தலிஃபாவில் 7 கல் ஹுஜாஜிகள் எடுத்து வச்சிருப்பாங்க. பொடி கற்கள், எரிய வேண்டிய பொடி கற்கள். அதை ஜம்ரத்துல் அகபாவுல எரியணும் அந்த கற்களை. உங்களுக்கு இங்க ஜம்ரா சம்பந்தமா ஒரு சிறிய படம் தரப்பட்டுள்ளது. அசல்ல மக்காவில் இருந்து பார்க்கும் பொழுது அந்த ஜம்ராவுடைய வரிசை எப்படி இருக்கும் அப்படின்னா, முதல்ல அல் ஜம்ரத்து சுக்ரா இருக்கும். அதற்கு பிறகு அல் ஜம்ரத்துல் உஸ்தா, அதற்கு பிறகு அல் ஜம்ரத்துல் அகபா. இது மினாவுடைய கடைசி பகுதியில் இருக்கும். இந்த ஜம்ரத்து சுக்ரா இருக்குல்ல, அதற்கு அல் ஜம்ரத்து ஊலா என்றும் ஒரு பெயர் இருக்கிறது. ஜம்ரத்துல் ஊலான் ஏன் அப்படின்னா, வஹிய அவ்வளு ஜம்ரத்தின், அதுதான் முதல் ஜம்ரா. பாத மஸ்ஜிதுல் ஹைஃப், அங்க மஸ்ஜிதுல் ஹைஃப் அப்படின்னு ஒன்று இருக்குது. மஸ்ஜிதுல் ஹைஃபுக்கு பிறகு முதல் ஜம்ரா இதுதான் நமக்கு தென்படும் மினாவுல. ஏன் இது முதல் ஜம்ரா? லில் முத்தஜிஹி நஹ்வ மக்கத்த, மக்காவின் பக்கம் முன்னோக்கி இருப்பதற்காக வேண்டி. அப்போ மக்காவில இருந்து நம்ம பார்க்கும் பொழுது இந்த அல் ஜம்ரத்து சுக்ரா தான் முதல்ல நமக்கு தென்படும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அல் ஜம்ரத்துல் உஸ்தா. ஜம்ரத்துல் உஸ்தானா நடுவில் உள்ள அந்த ஜம்ரா என்று. இதுக்கு ஏன் ஜம்ரா அப்படின்னா, இதுல தான் நம்ம கல் அடிக்கிறோம். கல் இதுல தான் எரியப்படுது. அதனால இதற்கு பேர் ஜம்ரானே வந்துட்டு. ஒஹிய அல் ஜம்ரத்து சானியா, இது என்ன அப்படின்னா இரண்டாவது ஜம்ரா. இது ஒன்னாவதுன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா இதை ரெண்டாவதுன்னு வச்சுக்கிடணும். பாதல் ஜம்ரத்தி சுக்ரா, ஜம்ரத்து சுக்ராவுக்கு பிறகு இரண்டாவதாக இருக்கிறது. ஒகபுல ஜம்ரத்தில் அகபா, அல் ஜம்ரத்துல் அகபாவுக்கு முன்னால இருக்குது. பாருங்க, இது ஜம்ரத்துல் அகபா. அதனால இதற்கு ஜம்ரத்துல் உஸ்தா என்ற ஒரு பெயர். உஸ்தானா நடுன்னு அர்த்தம். அந்த ஒரு பெயர் பொருத்தம் இதற்கு நமக்கு புரிய முடிகிறது. மூன்றாவதாக அல் ஜம்ரத்துல் அகபா துசம்மா, இதற்கு அல் ஜம்ரத்துல் குபுரா என்றும் பெயர் சொல்லப்படும். வதகஉ ஃபி ஆஹிரி மினா, இது மினாவுடைய கடைசி பகுதியில தான் இந்த ஜம்ரா இருக்குது. பாருங்க, முஸ்தலிஃபாவில இருந்து மினாவுக்கு வரும்பொழுது இதுதான் முதல்ல தென்படும். மக்காவில இருந்து நம்ம மினாவுக்கு வரும்பொழுது அல் ஜம்ரத்து சுக்ரா தான் முதல்ல இருக்கும். இது உங்களுக்கு மக்காவில இருந்து தரப்படக்கூடிய வரிசை தான். வதகஉ ஃபி ஆஹிரி மினா துஜாஹ மக்கத்த, மக்காவை முன்னோக்கி மினாவுடைய கடைசியில இது இருக்கிறது. அதாவது மக்காவை தான் அடிப்படையா வைக்கணும். இதை நல்லா கவனிச்சுக்கிடணும். இப்ப ஹுஜாஜிகள் முஸ்தலிஃபால இருந்து மினாவுக்கு வருவாங்கல்ல, வந்தா இந்த அல் ஜம்ரத்துல் அகபாவுக்கு தான் கல் அடிக்கணும். 7 கல் முஸ்தலிஃபாவில இருந்து எடுத்துட்டு வருவாங்கல்ல, அந்த கல்லை இந்த அல் ஜம்ரத்துல் அகபாவில் தான் என்ன செய்யணும்? எரியணும். இதை நம்ம தெரிந்து கொள்ளணும். அதற்கு பிறகு ஐயாமு தஷ்ரீக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பிறை 11, 12, 13 இந்த நாட்கள்ல மொத்தத்துல டோட்டலா இந்த 3 ஜம்ராவுக்குமே கல் அடிக்க வேண்டியது இருக்கும். அதற்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, மினாவுல இருந்து என்ன செய்யணும்? கல் எடுத்து இங்க கல் எரிந்து கொள்ள வேண்டும். இதுல உங்களுக்கு பிறை 11, 12 ஒன்று இருக்குது. பிறை 13, அதாவது ஹுஜாஜிகள் அதற்கு பிறகு 12லேயே, பிறை 12லேயே என்ன செஞ்சிடலாம்? ஹாஜிகள் கிளம்புறாங்க, கிளம்பி கொள்ளலாம். அவங்க மேல எந்த ஒரு குற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆன்ல சொல்லுவான். அப்போ பிறை 11, 12, 13
இந்த 3 நாட்கள் அங்கே தங்கி இருக்கும் பொழுது, ஐயாமு தஷ்ரீக்குடைய இந்த 3 நாட்கள்ல மினாவில் தங்கி இருக்கும் பொழுது அவர்கள் என்ன செய்யணும், இந்த 3லையுமே என்ன செய்யணும், கல்லடிக்கணும். அதற்கான கால நேரங்கள் எல்லாம் உங்களுக்கு பாடத்தில் தெளிவாக வரும். அதே போல பிறை 11, 12 இந்த 2 நாள் மட்டும் அல் முத்தஅஜ்ஜில் என்று சொல்லப்படும். 3 நாள் தங்கி இருக்கிறவங்கள முத்தஅஹிர், தாமதிச்சு போறவங்க. 2 நாள் தங்கி இருக்கிறவங்கள முத்தஅஜ்ஜில், சீக்கிரமாக பயணத்தை தொடரக்கூடியவர்கள். அப்ப இவங்களுக்கு அந்த பிறை 11, 12 இந்த 2 நாள் மட்டும் கல் அடித்தாலே போதும். 13வது நாள் அவங்க என்ன செய்ய தேவையில்லை, இருந்து மெனக்கெட்டு அதற்குன்னு கல் அடிக்கணும்னு சொல்லி இருக்க வேண்டிய தேவையில்லை. ஹயர். அப்ப இது ஜம்ரா சம்பந்தமாக ஒரு சில குறிப்புகள். இந்த ஜம்ராவுக்கு பிறகு என்ன செய்யணும் அப்படின்னா, ஜபஹ் கொடுக்கணும். ஹதி கொண்டு வந்தா ஹதியை வந்து என்ன செய்யணும், ஜபஹ் செய்யணும். உலஹியா இருந்தது என்றால் உலஹியாவை ஜபஹ் செய்யணும். இதை பற்றி உள்ள ஒரு சில குறிப்புகளை நமக்கு அடுத்த இன்ஷா அல்லாஹ் பேஜில் உங்களுக்கு தரப்படும். அல் ஹிலாகத்து பஅத ரம்இ ஜம்ரத்தில் அகபதி, அதாவது தலைமுடி மலித்தல். ஜம்ரத்துல் அகபாவுடைய வேலைக்கு பிறகு தலைமுடி மலித்தல் முறை வந்து என்ன அப்படின்னா, அந்த ஹதியுடைய வேலைகளை முடித்துட்டு தலைமுடி மலிக்கிறது உங்களுக்கு முசன்னிஃப் அவர்கள் இங்கே தர்தீப் சொல்லுவாங்க இன்ஷா அல்லாஹ். அதில் நம்ம பார்க்கலாம். அருமையானவர்களே, அடுத்து நம்ம இங்கே தெரிய வேண்டிய முக்கியமான விஷயங்கள், ஏன்னா இந்த பாடத்தில் அதிகமாக உங்களுக்கு ஜம்ரா சம்பந்தமாகத்தான் நம்ம தெரியணும். இந்த ஜம்ராவுக்கென்று ஒரு கிஸ்ஸா இருக்கின்றது. எப்படி இந்த நடைமுறை ஏற்பட்டது என்றால், முதல்ல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய அருமை மகனார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹினுடைய கட்டளைக்கிணங்க அல்லாஹிற்காக அறுத்து பலியிட முன் வந்த சமயத்திலே ஷைத்தான் வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனசுல உள்ளத்தில் தவறான வஸ்வசாக்களை ஏற்படுத்தினான். அந்த வஸ்வசாக்களை எந்தெந்த இடத்துல இருந்து ஏற்படுத்தினா அப்படின்னா, இந்த ஜம்ரா என்ற இந்த 3 ஜம்ராக்கள் இருக்குது அல்லவா, முதல்ல இந்த அல் ஜம்ரத்து சுக்ரா இங்க தான் வந்து வஸ்வசாவை ஏற்படுத்துறான். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா, அந்த ஷைத்தானை விரட்டுவதற்காக வேண்டிதான் கல்லால் அடித்து விரட்டுறாங்க. அப்ப அவன் வந்து அந்த இடத்துல இருந்து என்ன செய்யறான், மறைந்து விடுகின்றான், பலகீனப்பட்டு விடுகின்றான். திரும்ப அல் ஜம்ரத்துல் உஸ்தா என்ற இடத்திலும் ஷைத்தான் வந்து என்ன செய்யறான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வஸ்வசாவை, அந்த இடத்துல வந்து ஒரு பலகீனமான எண்ணத்தை ஏற்படுத்தின, எப்படி உங்க மகனை நீங்க அல்லாஹ்வுக்காண்டி அறுத்து பலியிட முன் வரீங்க அப்படின்னு சொல்லி. அப்பொழுதும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த இடத்துல கல் அடிக்கிறாங்க. அதனாலதான் இந்த இதுக்கு வந்து உங்களுக்கு இப்படியும் பேர் சொல்லுவாங்க, ஷைத்தானுக்கு கல் எறிகிறது அப்படிங்கிற பேர் வந்து இதனால தான் வந்தது. பிறகு ஜம்ரத்துல் அகபாவில் வரும் பொழுதும் இந்த இடத்துல இருந்தும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வஸ்வசாவை ஏற்படுத்தினான். அப்ப இந்த 3 இடத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கல் எறிந்து இருக்கின்றார்கள். இது ஒரு சரித்திரமாக நமக்கு அறிஞர்கள் நினைவூட்டுவார்கள். ஹைர். சரி, நம்ம எதற்காக வேண்டி இந்த ஜம்ராவில் கல் எரியணும் அப்படின்னா, அதற்கு நமக்கு மார்க்க மேதைகள் ஒரு 5 காரணங்களை முன்வைக்கின்றார்கள். முதல் விஷயம், நக்ததி பின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதுதான் நமக்கு அசல். நம்முடைய நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கல் எறிந்தார்கள். அதை பின்பற்றி நாமும் என்ன செய்கிறோம், இந்த அமலை நாம் செய்கிறோம். இது முதல் விஷயம். நுசல்லிமு ஃபீஹா லில்லாஹி வ அவாமிரிஹி வ ஷரஇஹி, அதே போல இந்த விஷயத்தில் அல்லாஹ்வுக்காக வேண்டி நாம் கீழ்ப்படுகிறோம். அதே போல அல்லாஹினுடைய கட்டளைக்கு நாம் கீழ்ப்படுகிறோம், அல்லாஹினுடைய ஷரியத் சட்டங்களுக்கு நாம் கீழ்ப்படுகிறோம். இது 2வது விஷயம். நததக்கரு கிஸ்ஸத நபியில்லாஹி இப்ராஹிம் அல் கலீல் அலைஹிஸ்ஸலாம். 3வது, இந்த கல் எரியறதுனால இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் நடந்த இந்த நிகழ்வு இங்கே நினைவூட்டப்படுகிறது. ஆரம்பத்தில் உங்களுக்கு கிஸ்ஸத்துல் ஜம்ராத் என்று சொல்லப்பட்டது அல்லவா. அதே போல 4வது ஒரு காரணம், நுகீது பிஹா அஷ்-ஷைத்தான், இதன் மூலமாக ஷைத்தானை நாம் கோபமூட்ட முடிகிறது. இப்படி செய்கின்ற பொழுது ஷைத்தானுக்கு கடுமையான வெறுப்பு ஏற்பட்டு அவன் பலகீனம் அடைகிறான் இந்த சமயத்தில். 5வது, நஸுகுரு பிஹா அல்லாஹ வ நுகப்பிருஹு, இதன் மூலமாக அல்லாஹ்வை நாம் நினைவு கூறுகிறோம், இன்னும் நாம் தக்பீர் சொல்லுவோம். ஏன்னா கல் எரியும் பொழுது தக்பீர் சொல்லி தான் கல் எரியணும். அப்போ இதற்காக வேண்டிதான் நம்ம இந்த அமலை செய்கிறோம் என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும்.
அடுத்தபடியாக அருமையானவர்களே, இன்னொரு ஒரு சட்டத்தை நம்ம இங்கேயே தெரிஞ்சுக்கிட்டா பாடத்தை படிக்கும் பொழுது நமக்கு அந்த டவுட்லாம் வராது. சந்தேகம், தேவையில்லாத சந்தேகங்கள் நமக்கு வராது. என்ன அப்படின்னா, அல் ஃபர்கு பைனல் உலஹியத்தி வல் ஹதி. உலஹியாவுக்கும் ஹதிக்கும் மத்தியில வித்தியாசம் இருக்கிறது. ரெண்டையும் ஒன்றாக ஆக்க முடியாது. உலஹியா என்பது வேறு, ஹதி என்பது வேறு. உலஹியா என்பது என்ன? தஹ்தலிஃபு அனில் ஹதி. ஹதியை விட்டும் உலஹியா வித்தியாசப்படுகிறது. இன்னல் ஹதிய, ஹதி என்பதாகிறது மாயுஹுதா இலல் ஹரம். ஹரமுக்கு எது அன்பளிப்பாக ஹதியாக அனுப்பி வைக்கப்படுமோ அது மட்டும்தான் ஹதி. ஹதி என்பது இதுதான் ஹதி. இது உதுஹியா என்பதுல வராது. அம்மல் உதுஹியத்து ஃபஹிய மா யுசக்கா ஐயாமன் நஹரி. ஐயாமுன் நஹர்ல எது அறுக்கப்படுகிறதோ அது உதுஹியா. அதே போல இன்னொரு விஷயம், ஹதியும் உங்களுக்கு எப்போதான் அறுக்கப்படுது? ஐயாமுன் நஹர்ல தான் அறுக்கப்படுது. ஆனா அது ஹதியாக அறுக்கப்படும். இது உதுஹியாவாக அறுக்கப்படும். நம்மளுடைய எண்ணங்களை பொறுத்து செயல்கள் மாறுபடுகிறது. பினியத்தி தலஹியத்தி, உலஹியாவுடைய நீயத்தில் அறுக்கப்படும். வஹிய சுன்னத்துன், இந்த உலஹியா என்பது சுன்னத்தாகும். லிகுல்லி காதிரின் மினல் முஸ்லிமீன, முஸ்லிம்களிலிருந்து சக்தி பெற்ற ஒவ்வொருவருக்கும் இது சுன்னத்து. சில நேரத்தில் ஹதி உங்களுக்கு வாஜிபாக ஆகும். அந்த சட்டங்கள் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு பின்னால நூல் ஆசிரியர் அவர்களே விளக்குவாங்க. மின் அஹ்லில் மதாயினி வல் குரா வ அஹ்லி ஸஃபரி வல் ஹதரி வல் ஹாஜ் பிமினா வ கைரிஹிம். அதாவது அனைத்து பட்டணவாசிகள், நகரவாசிகள், கிராமவாசிகள், பயணத்தில் உள்ளவர்கள், உள்ளூரில் உள்ளவர்கள், வெளியூர்ல இருக்கிறவங்க, மினாவுல ஹஜ்ஜுக்காக வேண்டி வந்திருக்கக்கூடியவங்க, மற்றவர்கள் எல்லோருக்கும் இது பொதுவான ஒரு சுன்னத்தாக இருக்கிறது. எது? அல் உல்ஹியா என்பது. மன்கான மஅஹு ஹதியுன். ஆனா அதே போல மன்கான மஅஹு ஹதியுன் ஒமல்லம் யக்கும் மஅஹு ஹதியுன். அவரிடத்துல ஹதி இருந்தாலும் சரி அல்லது ஹதி இல்லை என்றாலும் சரி, இது ஒரு தனிப்பட்ட பொதுவான ஒரு சுன்னத்தாக உதுஹியா இருக்கிறது. ஹதி என்பது ஒரு சில பேருக்கு தான் அந்த ஹதி கொண்டு வரணும், ஹதி கொடுக்கணும் அப்படிங்கிற சட்டங்கள் எல்லாம் வரும். அதனால இந்த ரெண்டையும் போட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது? குழப்பக்கூடாது. அப்புறம் அருமையானவர்களே, இங்க இன்னொரு பாயிண்ட்ஸ். இது நம்ம இந்த ரியாதுல் பதியா கிதாபிலேயே ஒரு 2-3 பாடத்துக்கு முன்னால நம்ம இந்த செய்தியை நம்ம படிச்சிருக்கிறோம். தர்த்தீபு சம்பந்தமா ஒரு குறிப்பை நூல் ஆசிரியர் அவர்கள் கூறுவார்கள். அதாவது ஹஜ்ஜில பெரும்பான்மையான பகுதிகளை தர்த்தீபா செய்தா போதுமானது அப்படின்னு சொல்லிட்டு கடைசி அவங்க என்ன முடிப்பாங்க அப்படின்னா, ஒலைச பைனல் ஹல்கி ஒத் தவாஃபி தர்த்தீபுன். ஹல்குக்கும் தவாஃப், இந்த தவாஃப்னா தவாஃபுல் இஃபாதா, தவாஃபுல் இஃபாதாவுக்கு மத்தியில தர்த்தீபு கிடையாது. எது முதல்ல சந்தர்ப்பம் கிடைக்குதோ அதை செஞ்சுக்கிடணும். பெரும்பாலும் உங்களுக்கு ஹல்கை தான் முற்படுத்துற மாதிரி உள்ள சூழல் ஏற்படும். ஏன்னா மினாவில் இருந்து அதுக்கப்புறம் தவாஃபுல் இஃபாதாவுக்காண்டி திரும்ப தவாஃபுல் இஃபாதாவுக்காண்டி மக்காவுக்கு போவாங்க. அப்படி இருக்கும் பொழுது ஹரமுக்கு போவாங்க. அப்ப அதற்கு முன்னாடி ஹல்குடைய வேலைகளை முடிச்சிட்டான்னா உங்களுக்கு தவாஃபுல் இஃபாதாவை கடைசியா செய்யறதுக்கு வசதிப்படும், தோதுப்பட்டு விடும். இதையும் நம்ம இங்க தெரிந்து கொள்ள. ஏன்னா நூல் ஆசிரியர்கள் இந்த பாடத்துல என்ன சொல்ல வராங்கன்னா, அதாவது ஜம்ரத்துல் அக்கபாவுக்கு கல் அடிச்சாச்சு, அப்புறம் ஜபஹ் செஞ்சாச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் ஹல்கு வேலையை முடிச்சிடணும் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. அதற்கு பிறகு அந்த தவாஃபுல் இஃபாதாவுக்காண்டி ஹரமுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியை என்ன செய்வாங்க, மஸ்ஜிதுல் ஹராமுக்கு வரணும் என்ற செய்தியை இங்க நூல் ஆசிரியர்கள் சொல்ல இருக்கின்றார்கள். அருமையானவர்களை, நாம் படிக்க இருக்கின்ற இந்த பாடம் சம்பந்தமாக எல்லா தகவல்களையும் நாம் ஓரளவு தெரிந்து கொண்டோம். இப்பொழுது கிதாபுடைய இபாரத்தை படிக்கலாம், வாருங்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஃபஇதா வஸலு மினன் பஅத இர்திஃபாஇ ஷம்சி. இங்க இருந்து தான் நம்ம பாடம் படிக்கணும். மினாவை சென்றடைந்த பொழுது, ஹுஜ்ஜாஜிகள் மினாவை சென்றடைந்த பொழுது, பஅத இர்திஃபாஇ ஷம்சி, அந்த சூரியன் உயர்ந்ததற்கு பிறகு, அதாவது காலையில சூரியன் உதயமாகும். சூரியன் உதயமாகி சற்று உயர்ந்ததற்கு பிறகு, மேலே உயர்ந்ததற்கு பிறகு மினாவை சென்றடைந்த பொழுது, யபுதஊன பிரம்இ ஜம்ரத்துல் அகபதி, ஜம்ரத்துல் அகபாவிலே கல் எறிவது கொண்டு அவர்கள் தொடங்குவார்கள். கபுல குல்லி ஷையின், அனைத்து விஷயங்களுக்கும் முன்னதாக. அப்ப மினாவுக்கு வந்த பிறகு முதல்ல அவங்க செய்ய வேண்டிய முக்கியமான வேலை என்ன? அதுவும் பஅத இர்திஃபாஇ ஷம்ஸ், சூரியன்
காலையில ஓரளவு மேலே உயர்ந்த பிறகு இந்த காரியத்தை தொடங்கணும் என்று சொல்கின்றார்கள். இதுதான் சுன்னத். சும்ம யஸ்பஹூன துஹாயாகும், பிறகு அதற்கு பிறகு என்ன செய்யணும்? அவர்களினுடைய உலஹியா பிராணிகளை அவர்கள் அறுப்பார்கள். அவ் ஹதாயாகும், அல்லது அவர்களுடைய ஹதி பிராணிகளை அவர்கள் அறுப்பார்கள். சும்ம யுஹல்லிகூன அவ் யுகஸ்ஸிரூன, அதற்கு பிறகு என்ன? இந்த சும்மா வச்சு சொல்லும் பொழுது நல்லா கவனிக்கணும். அப்போ இதுக்கடுத்து இதை செய்யணும், இதுக்கடுத்து இதை செய்யணும் அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ளலாம். அதற்கு பிறகு அவர்கள் தலைமுடி மடிப்பார்கள் அல்லது தலைமுடியை வெட்டி கொள்வார்கள். இதனுடைய சட்டம்லாம் நம்ம முன்னாடி படிச்சிட்டோம். இதுதான் மினாவில் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம். وبعد حط أمتعتهم واستقرارهم بمنى يتوجهون إلى مكة فيطوفون طواف الإفاضة. அருமையானவர்களே, இங்க இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அப்போ மினாவில் தங்களுடைய உடைமைகள், பொருட்கள் இவைகளை எல்லாம் இறக்கி வைத்த பிறகு, நிலையாக அங்கே தரிபட்ட பிறகு, அடுத்து அவங்க இந்த வேலையெல்லாம் செய்து முடிச்சிட்டாங்க அப்படின்னா, அடுத்து அவங்க ஹுஜ்ஜாஜிகள் என்ன செய்யணும் அப்படின்னா, மினாவிலிருந்து மக்காவின் பக்கம் முன்னோக்குவார்கள். ஏன் மக்காவுக்கு வரணும் அப்படின்னா, அங்க தவாஃபுல் இஃபாதா கடைசியாக இவர்களுக்கு ஒரு முக்கியமான ருக்குன் என்ன பாக்கி இருக்கும் அப்படின்னா, இந்த தவாஃபுல் இஃபாதா என்பது பாக்கி இருக்குது. அப்போ அதை முடிக்கிறதுக்காக வேண்டி எங்கே வரணும்? அதாவது மக்காவிற்கு வர வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. அதை தான் இங்கே முசன்னிஃப் அவர்கள் நமக்கு விளக்கம் தராங்க. வபாத ஹத்தி, ஹத்துனா இறக்குதல், அம்திஅத்திஹிம் அவர்களுடைய பொருட்களை இறக்கியதற்கு பிறகு, வஸ்திக்ராரிஹிம் இன்னும் அவர்கள் நிலை தரிபட்டதற்கு பிறகு. இந்த வாவுடைய அத்துஃப் ஹத்துல வச்சுக்கிறோம். அப்போ பாத என்பது மீண்டு வரும். மினா, மினாவில் அவர்கள் தரிபட்ட பிறகு, எத்தவஜ்ஜஹூன அவர்கள் முன்னோக்குவார்கள், இலா மக்கத்த மக்காவின் பக்கம். ஏன்? ஃபயதூஃபூன தவாஃபல் இஃபாததி, தவாஃபுல் இஃபாதா என்ற அந்த முக்கியமான ருக்குனை அவர்கள் நிறைவேற்ற தவாப் செய்வதற்காக வேண்டி என்ன செய்வாங்க? மக்காவிற்கு வருவார்கள். சும்ம யர்ஜிஊன அதற்கு பிறகு அவர்கள் திரும்புவார்கள். இலா மினா அதற்கு பிறகு மினாவின் பக்கம் திரும்ப அவர்கள் மீளுவார்கள். மினாவில் இருந்து தவாஃபுல் இஃபாதாவுக்காக வேண்டி மக்கா வந்துடுவாங்க. மக்காவில் தவாஃபுல் இஃபாதாவை முடிச்சுட்டு அடுத்து எங்கே வந்துடணும்? மினாவுக்கு வரணும். ஃபயுசல்லூன லுஹர பிஹா, இந்த பிஹாவுடைய தமீர் மினாவின் பக்கம் மீட்டிக்கொள்ளணும். மினாவிலே அவர்கள் லுஹரை தொழுவார்கள். அப்போ எல்லாமே அந்த லுஹருக்கு முன்னாலேயே எல்லா வேலையும் அடுத்தடுத்து அவங்க செய்யணும். பாருங்க, மினாவில் இருந்து அந்த ஜம்ரத்துல் அகபாவுக்கு கல் எறிகிறது. அதற்கு பிறகு அவர்களுடைய உலஹியா அல்லது ஹதி அதை தபஹ செய்கிறது, அறுக்கிறது. அதற்கு பிறகு அங்கே ஹல்கு செய்கிறது. அதற்கு பிறகு தவாஃபுல் இஃபாதாவுக்காக வேண்டி மக்காவில் தவாஃபுல் இஃபாதாவை முடிக்கிறது. அதற்கு பிறகு எங்கே வந்துடணும்? மினாவுக்கு ஃபயுசல்லூன லுஹர பிஹா, அந்த மினாவில் தான் என்ன செய்வார்கள்? லுஹரை அவர்கள் தொழுகுவார்கள். ஃபி அவ்வலில் வக்தி, அதுவும் ஆரம்ப நேரத்திலேயே, தொழுக நேரம் வந்த உடனே தொழுகை முடிப்பார். வயபீத்தூன ஃபீஹா லயாலிய ஐயாமி தஷ்ரீகி, இன்னும் அந்த மினாவிலே தான் அவர்கள் இரவும் தங்குவார்கள். ஐயாமு தஷ்ரீக்குடைய இரவுகளில், ஐயாமு தஷ்ரீக்குடைய இரவுகள். வஹாதல் மபீத்து வாஜிபுன் கமா சபக, இந்த மபீத்தும் வாஜிபு. எப்படி மினாவில் இருந்து எப்படி முன்னாடி மினாவில் தங்குறது வாஜிப் அப்படின்னு சொல்லி நம்ம படித்தோமோ, அதே போல வஹாதல் மபீத்து, இந்த மபீத் ஆகிறது, இந்த இரவு கழித்தல் ஆகிறது, வாஜிபுன் கமா சபக, முன்னால் சென்றதை போன்று இதுவும் வாஜிபாக இருக்கின்றது. அதாவது கமா சபகாவுடைய கருத்து எப்படி முஸ்தலிஃபாவில் அவர்கள் தங்குறது வாஜிப் என்று நம்ம படித்தோமோ, அதே போல இங்கே மினாவில் இவர்கள் தங்குறதும் இந்த இரவு தங்குறதும் வாஜிபாக இருக்கிறது. وَأَقَلُّهُ الْحُضُورُ بِمِنَى مَعَظَمَ كُلِّ لَيْلَةٍ مِنْ هَذِهِ اللَّيَالِي, அதுல குறைந்த ஒரு அளவாகிறது. இந்த 3 இரவுகளில் இரவு கழிக்கணும் எங்க? மினாவில். அப்போ அந்த இரவு கழிப்பதனுடைய குறைந்த நேர அளவாகிறது அல் ஹுதூரு பி மினா,
மினாவில் அவர்கள் வருகை தர வேண்டும். மஅலம குல்லி லைலத்தின் மின் ஹாதிஹில் லயாலி, இந்த இரவுகளில் இருந்து இரவினுடைய பெரும் பகுதி. இரவை வந்து நம்ம ஒரு குறிப்பிட்ட நேரமாக பிரிச்சுக்கிட்டோம்னா, உதாரணமாக மொத்தத்தில் இரவு வந்து ஒரு 8 மணி நேரம் இருக்குதுன்னு வைங்களேன். அப்போ அதில் வந்து ஒரு பெரும் பகுதி, ஒரு 5 மணி நேரம் அப்படியே அங்கே இரவு தங்குறதாக அவர்கள் வந்து என்ன செய்யணும், கழிக்கணும். வல் அஃதலு மபீத்து குல்லி லைலத்தின் பி தமாமிஹா. ஆனால் அதே சமயத்தில் சிறந்தது என்ன அப்படின்னா, அந்த இரவு முழுவதுமே அவர்கள் மினாவிலே இரவு கழிப்பது தான் மிகவும் சிறந்ததாக இருக்கிறது. வயஸ்குத்து ஹாதல் மபீத்து, இங்க இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த மினாவுல இரவு கழித்தல் என்ற சட்டம், அதே போல முந்தின பாடத்துல முஸ்தலிஃபாவுல இரவு கழித்தல் என்ற சட்டம், இதெல்லாம் நம்ம வந்து என்ன செஞ்சோம், வாஜிப் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா சில தங்கடவாதிகளாக இருப்பவர்களுக்கு இது வந்து நீங்கிவிடும், விழுந்துவிடும். வயஸ்குத்து, இது நீங்கும். வயஸ்குத்து ஹாதல் மபீத்து, இந்த இரவு கழித்தல் என்பது விழுந்துவிடும், நீங்கிவிடும். ஒ மபீத்து, அதே போல ஒ மபீத்து முஸ்தலிஃபா, முஸ்தலிஃபாவுல இரவு தங்குதல் என்பதும் அனின் மஅதூரீன், தங்கடவாதிகளை தொட்டும். தங்கடவாதிகள்னா யாரு? முசன்னிப் அவர்கள் இங்க வந்து ரெண்டு சாரார நமக்கு வந்து உதாரணம் காட்டுறாங்க. கர் ருஆத்தி, காவல்காரர்கள், பாதுகாவலர்கள், இவங்க போன்றவர்கள். ஏன்னா இவங்கெல்லாம் எல்லாருமே மினாவுக்கு வரணும் அப்படின்னா மற்ற மற்ற இடங்கள்ல வந்து அவங்களுக்கு வந்து காவல் காக்கணும். அதனால இவங்க வந்து தங்கடவாதிகள்ல வந்துறாங்க. வாஹலி சிகாயா, அதே போல நீர் புகட்டக்கூடியவர்கள் யாரெல்லாம் இருக்கின்றார்களோ, சேவையாளர்கள். அப்போ இவர்களை தொட்டும் இந்த மபீத் என்பது நீங்கிவிடும், விழுந்துவிடும், அது குற்றமாக ஆகாது. கயிர் அருமையானவர்களே, இன்ஷா அல்லாஹ் நம்ம இந்த 10ஆம் நாள் மினாவில் என்னென்ன செய்யணும் என்பதை பற்றி நாம் தெளிவாக படித்து கொண்டோம். அடுத்த பாடம் ஃபஸ்லுன் ஷுரூத்து ரமி, ரமியுடைய சில ஷரத்துகள். அந்த ரமி சம்பந்தம், ஏன்னா ஜம்ராவில் நம்ம கல் எறியணும்ல, அப்போ அது சம்பந்தமாக உள்ள சில விஷயங்களை அடுத்த பாடத்தில் நமக்கு நூல் ஆசிரியர் அவர்கள் விளக்கி தருவார்கள். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.